அக்கார்ட் அக்கார்டோட தமிழ் மீனிங் உடன்படுதல், உடன்பாடு, an அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 2 நாட்டுக்கும் நடுவில் போடுற ஒரு அக்ரிமெண்ட், அதுக்கு பேர் தான் அக்கார்டு. பொதுவாக அக்ரிமெண்ட்ன்றது 2 பேர்த்துக்கு நடுவில், ஸோ 2 பார்ட்டிக்கு நடுவில் இந்த மாதிரி போடுவாங்க. அக்கார்டு அப்படின்றது வந்து 2 கண்ட்ரீஸ்க்கும் இடையில் போடுறது தான் அக்கார்டு. உடன்பாடு, உடன்படிக்கை. இதை வந்து நம்ம கச்சத்தீவு அக்கார்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கச்சத்தீவு அக்கார்டு. ஸோ ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு அக்கார்டு, கச்சத்தீவு அக்கார்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அக்கார்டு போடும்போது பிஜேபி கவர்மெண்ட் வந்து அப்போஸ் பண்ணாங்க, இது வந்து போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான் இந்த அக்ரிமெண்ட்டை போட்டு கச்சத்தீவு வந்து அவங்களுக்கு தாரை வார்த்துட்டாங்க. ஸோ நியூஸில் நம்ம அடிக்கடிக்கு கேள்விப்பட்டிருப்போம், கச்சத்தீவு வந்து தாரை வார்த்துட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா G7 கண்ட்ரிஸ், இந்த G7 நாடுகள்லாம் அவங்களுக்கு நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் அக்கார்ட், G7 அக்கார்ட். அக்கார்டன்ஸ் அப்படின்னா ஒன்றை பின்பற்று, அக்கார்டிங்லி அப்படின்னா அதன்படி, அதற்கிணங்க அல்லது அதற்கேற்ப. அக்கார்டிங் டுனா அதன்படி, ஒன்றில் குறிப்பிட்டவாறு. அக்கார்டிங் டு ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். அக்கார்டிங் டு தேர் ரிசர்ச், அக்கார்டிங் டு தேர் ரிப்போர்ட், இந்த மாதிரி வந்து இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தலாம். ஸோ அக்கார்டு வந்து கச்சத்தீவு அக்கார்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.